தெலங்கானா மாநிலத்தில் காதலுக்கு தடையாக இருந்த தாயை காதலனுடன் சேர்ந்து மகளே அடித்து கொலை செய்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. காதலை பிரித்த தாய்க்கு மகள் கொடுத்த மரண ட்விஸ்ட் தண்டனை என்ன? தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே உள்ள ஜிடி மெட்லா பகுதியில் 34 வயது அஞ்சலி தன்னுடைய 16 வயது மகளுடன் வசித்து வந்தார். மகள் 10ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் அவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் நலகொண்டாவைச் சேர்ந்த சிவா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாற இருவரும் ஒருவரை ஒருவர் தீவிரமாக காதலிக்க ஆரம்பித்தனர். மகளுடைய காதலை அறிந்த அஞ்சலி 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே காதலா என தட்டி கேட்டு மகளை கண்டித்துள்ளார். இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன் அஞ்சலியின் மகள் தன்னுடைய காதலனுடன் சேர்ந்து எங்கோ சென்று விட்டார். மகளை காணவில்லை என்று அஞ்சலி காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்திருந்த நிலையில் காதலனுடன் அந்த சிறுமி வீட்டிற்கே திரும்பி வந்துள்ளார். இந்த விவகாரத்தில் தலையிட்ட போலீசார் அந்த பெண் மைனர் என்பதால் இந்த திருமணம் சட்டப்படி செல்லாது என கூறி இருவரையும் செல்லுமாறு அறிவுறுத்தினர். அதை கேட்டு நல்ல பிள்ளை போல வீட்டில் தங்கியிருந்த அந்த சிறுமி அதன் பின்னர்தான் தனது கோரமான மறுபக்கத்தை காட்டியிருக்கிறார். காதலை பிரிக்க நினைத்த அந்த தாயை தீர்த்து கட்டிவிடலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார் அந்த சிறுமி. அதற்காக தனது காதலன் சிவாவுடன் சேர்ந்து திட்டம் ஒன்றை தீட்டியிருக்கிறார். அதன்படி சம்பவத்தன்று காதலன் சிவா, அவரது சகோதரன் யஸ்வந்த் ஆகியோர் நலகொண்டாவில் இருந்து ஜிடி மெட்லாவுக்கு வந்துள்ளனர். சம்பவத்தன்று அஞ்சலி வீட்டில் பூஜை செய்து கொண்டிருந்தார். அப்போது நைசாக வீட்டிற்குள் புகுந்த இருவரும் அஞ்சலியின் முகத்தில் பெட்ஷீட்டை போர்த்தி சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனால் அஞ்சலி நிலை குலைந்து தரையில் விட அப்போதுதான் சுத்தியலுடன் என்ட்ரி கொடுத்திருக்கிறார் மகள். பெற்ற தாய் என்றும் பாராமல் தாயின் தலையிலேயே சுத்தியலால் சரமாரியாக தாக்கி படுகொலை செய்திருக்கிறார். அஞ்சலி வீட்டில் இருந்து சத்தம் வருவதை கேட்ட அக்கம்பக்கத்தினர் என்னவோ நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு போலீசாருக்கு உடனடியாக தகவல் தெரிவித்தனர். இந்நிலையில் வெற்றிகரமாக கொலை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்ட அவர்கள் தப்பிச் செல்ல முயன்றபோது தகவல் அறிந்து வந்த போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்களை மடக்கி பிடித்த போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட அஞ்சலி தெலுங்கானாவில் புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீராங்கனை சாக்லி ஐலம்மாவின் பேத்தி என்பது குறிப்பிடத்தக்கது. சுதந்திர போராட்ட காலம் முதல் புகழ்பெற்று விளங்கிய ஒரு குடும்பத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் தெலுங்கானா மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.